வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமனிடம் மனதார வேண்டினா நிச்சயம் நிறைவேறுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வந்தீங்கன்னா 6 வாரங்கள் முடிவதற்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, மீண்டும் வெளியே வருகிறாரா அத்திவரதர். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பலருக்குமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த அத்திவரதர் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த அத்திவரதரை போல இன்னுமே ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாதாள அறையில் இருந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த அத்திவரதரை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த அத்திவரதரை தரிசித்தாலே சகல விதமான பாவங்களை விலகி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய இந்த அத்திவரதரை மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள தவறாமல் நீங்களும் சென்று வழிபடுங்க. அப்படிப்பட்டவங்க செல்ல முடியாதுன்னு வருத்தப்படாதீங்க. இந்த ஒரு பதிவை பார்த்தாலே நிச்சயம் அத்திவரதரின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகிடுங்க. ஓம் நமோ நாராயணான்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மனதார உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னு இந்த பதிவில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தொழில் தொடங்குவதில் பிரச்சனை இருக்குதா, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு வருதா, கணவன் மனைவி பிரிந்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கீங்களா, இது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. வருகின்ற சனிப்பயிற்சி காலத்தில் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அத்திவரதர்னா காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த கும்பகோணத்தில் தற்போது அருள்பாலித்து வரார் அத்திவரதருங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா இவரை பற்றி அறிந்தது பலரும் கிடையாதுன்னே சொல்லலாம். இவரே தரிசனம் செய்தது கிடையாதுன்னா இந்த முறை தவறாமல் இன்று சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே போல் காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை தரிசிக்க தவறு இருந்தீங்கன்னா இவரை சென்று தரிசனம் செய்துட்டாலே வேண்டுதல்கள் நிச்சயம் உடனடியாக நிறைவேறுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் தாங்க சுமார் அத்திவரதர் பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கு. இவர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குளத்துக்கு அடியில் உள்ள ரகசிய அறையில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களுக்காக பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் காட்சி தருவார். இது அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தாங்க. முதல் 24 நாட்களில் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் பக்தர்களுக்காக அருள்பாலித்திருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் 2019ஆம் ஆண்டில் குளத்தில் இருந்து வெளியே காட்சியளித்திருக்காரு. மீண்டும் இவரை நம்ம தரிசிக்க வேணும்னு நினைச்சாலே 40 ஆண்டுகள் காத்திருக்கணும். சுமார் அடுத்த 2059ஆவது ஆண்டு தான் குளத்திலிருந்து மீண்டும் இந்த அத்திவரதர் எடுக்கப்படுவாருங்க. இருந்தாலும் அப்படிப்பட்ட 2019ஆம் ஆண்டு குளத்தில் இருந்து வெளியே வந்த அத்திவரதரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் தவறி வருத்தப்பட்டு இருக்கீங்களா? மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அத்திவரதர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தர இருக்காரு. காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த கும்பகோணத்தில் அமைந்த அத்திவரதருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பிரம்மன் கோவில் தெருவில் தாங்க வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது. இந்த மூலவர் சன்னதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பாதாள அறையில் தான் இந்த அத்தி மரத்திலான சுமார் 1.5 அடி உயரமுள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த அத்திவரதர் சிலை பற்றினா 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை வெளியில் எடுக்கப்படும் பக்தர்களின் தரிசனத்துக்காக வைப்பாங்க. மீண்டும் பாதாள அறைக்கு திரும்ப கொண்டுட்டு போயிடுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையில் இருந்து எடுக்கப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையுமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட இருக்காங்க. 1915ஆம் ஆண்டு தாங்க ஆண்டுக்கு பிறகு பல்வேறு காரணத்தால் இந்த சிலை வெளியே எடுத்து வராமல் இருந்திருக்காங்க. சுமார் பார்த்தீங்கன்னா 98 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்க கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த சிலை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக வச்சாங்க. பின்னர் மீண்டுமே அந்த பாதாள அறையிலே வச்சுட்டாங்க. இந்த நிலையில தாங்க கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்க ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட்டிருக்கு. பக்தருடைய பார்வைக்காக வச்சிருக்காங்க.
சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தருடைய தரிசனத்துக்காக தினந்தோறும் அனுமதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வரை இந்த சிலை பக்தர்களுடைய தரிசனத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை நடந்துட்டு வருது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆகம விதிகளின்படியே காலையில் 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை நேரமான 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையுமே இங்கு பெருமாளுக்காக தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகள் பக்தர்கள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் ரொம்பவே பழமையான இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கிடுங்க, முற்பிறவி பாவங்கள் நிச்சயம் விலகிடுங்க, நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருங்க. மேலும் தாயார்களோடு இணைந்த இந்த கோலத்தில் நம்ம அத்திவரதை தரிசிப்பதாலே மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு உண்டாகும். 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை தரிசிக்க தவறிவீங்க. இப்போது வாய்ப்பு இருக்குங்க, தவறாமல் நீங்களும் கும்பகோணம் சென்று அத்திவரதரை தரிசனம் செய்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாக இந்த ஒரு வாய்ப்பை தவறிடாதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் பற்றி இன்னும் சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. காஞ்சிபுரத்தில் மூர்த்தி, தலாந்தீத்துன்னு 3க்குமே சிறப்பான ஒரு ஊருங்க. இது பார்த்தீங்கன்னா 108 திருப்பதிகளில் முக்கிய பதியாக நான்கினின் ஒன்றாக விளங்கக்கூடியது தாங்க வரதராஜ பெருமாள் கோவில். முக்தி தரக்கூடிய 7 புண்ணிய திருத்தலங்களில் காஞ்சியில் அமைந்தது ஒன்றுங்க. காஞ்சிபுரம்னாலே முதல்ல நம்முடைய நினைவுக்கு வருவது காமாட்சி அம்மன் கோவில். அந்த காமாட்சி அம்மனை வணங்கினா முப்பெருந்தேவியரை ஒரு சேர வணங்கிய பலன் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த அத்தி மரத்தினாலேயே ஆனவர் தாங்க இந்த பெருமாளுக்கு அத்திவரதன்னு பெயரும் வந்திருக்கு. காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுக்கு பல பெருமைகள் இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த கோவிலில் இருக்குதான். அப்படிப்பட்ட பழங்கான புராதன பெருமைக்கு வாய்ந்த இந்த கோவிலில் தாங்க எழுந்தர் இருக்கக்கூடிய அத்திவரத தரிசனம் செய்ய நம்ம நிச்சயம் கொடுத்து வைக்கணும்னு சொல்லலாம். பிரம்ம செய்த யாகத்திலிருந்து தான் வந்ததாகவுமே மூலவராக இருந்து மறைக்கப்பட்டவர்னு அத்திவரதர் குலத்தில் எழுந்தருளி இருப்பதுன்னு பலவாறு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் தாங்க. அவருடைய திருவுருவம் முழுவதுமே அத்தி மரத்தால் ஆயிருக்கு. பொதுவாகவே இந்த அத்திமரக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா பல விசேஷ சக்திகள் இருக்குது. புவியீர்ப்பு விசையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்குங்க. எளிதில் பூமியில் ஈர்க்கப்படாது. மற்ற மரங்களை விட அத்திமரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஊற ஊற அதன் பளபளப்பு இன்னும் அதிகமாகுமா. அதனால தான் அத்திவரதர் பார்த்தீங்கன்னா கருங்கல்லில் செய்தது போல இன்னுமே பொலிவோடு நீங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த அத்திவரதரை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் வெளியெடுக்கிறாங்க, ஏதாவது கணக்கு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 54 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சுவாமியை வெளியே எடுத்து பூஜை செய்திருக்காங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும்னு பக்தருடைய கோரிக்கையை கேட்க இணங்க தாங்க பெருமாளே தன்னை 40 வருடத்திற்கு ஒரு முறை வெளியெடுத்து 48 நாட்கள் வழிபட பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்திருக்காரு. கோயிலில் இந்த ஒரு கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. அது என்ன 24 நீங்கள் கேட்கலாம். குளத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்திவரதரை பார்க்க வேண்டும்னா 24 படிகள் கீழே இறங்கி தான் செல்லணும். கோயிலில் மூலவர் வரதராஜ பார்க்க வேண்டும்னா 24 படிகள் மேலே ஏறிந்தாங்க செல்லணும். இந்த கோயிலை 24 ஏக்கர் பரப்பளவில் 24 நிலைகளை கொண்டு இருக்குங்க. இவை காயத்ரி மந்திரத்தின் 24 தத்துவங்களையும் உணர்த்துதான். மேலும் இங்கு இசை மும்மூர்த்திகளான ஒருவராக இருக்கக்கூடிய சத்குரு தியாகராஜ சுவாமி, பிங்கர் ரங்கையா தாசர், சென்னையை சேர்ந்த ஸ்ரீனிவாச ராமானுஜர் பலர் அந்தகிரி பெருளான நமச்சித்திரங்கள் சேவித்து அருள் பெற்ற மகான்களும் இருக்காங்க. மேலும் கடந்த 1979ஆம் மட்டும்தாங்க நாடு எங்கிலும் இருந்து ஒரு நாளைக்கு லட்ச பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 50 லட்சம் பக்தர்கள் அத்திவரதரை தரிசித்திருக்காங்க. காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் பார்த்திங்கன்னா ஸ்தலமாக விளங்குவது முக்கியத்துவமாக காஞ்சிபுரம் தபால் நிலையத்தில் விசேஷ தபால் முத்திரையாகவும் பொறுத்திருக்காங்க. அத்திவரதை எழுந்திருக்கக்கூடிய இந்த 48 நாட்கள்லையும் அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நட்சத்திரம் எப்போது வருதோ அதற்கு ஏற்ப வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அத்திவரதராஜா அஸ்த நட்சத்திரத்தை அவதரித்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் ஜென்ம நட்சத்திரம் எப்போது வருதோ அந்த நாளில் அத்திவரதரை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க.
கும்பகோணத்தில் அமைந்த அத்திவரதரை தரிசித்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி நிச்சயம் பெருமளினர்களால் உங்கள் வாழ்க்கையை செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சியாக மாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.